இயற்கையா நடக்குதா இல்ல வேணும்னே பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ நட்டி நடிப்புல TN 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒண்ணு ஒட்டுமொத்தமா விஜயோட அரசியல் அவர் என்ட்ரி கொடுத்ததுல இருந்து என்னென்ன ஆச்சோ அதை அப்படியே காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா தம்பி ராமையா பார்த்தா புசியானந்த மாதிரியே இருக்காரு. அப்பட்டமா ஒரு அரசியல் படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அரசியல் பேசக்கூடாது பேசுறேன். ஜனநாயகன் அப்படின்ற படம் விஜய் சொல்ற மாதிரி அவருடைய ஒரு பிரச்சார படமா மாறிடும் அப்படின்றதுக்காக அந்த படத்தை நீங்க தடை பண்ணீங்க. ஆனா இப்போ விஜயை கொச்சப்படுத்துற மாதிரியோ இல்ல விஜய் குளோரிஃபை பண்ற மாதிரியோ வாட் எவர் இந்த படம் மட்டும் எப்படி ஈஸியா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதே தெரியல. அதுக்கப்புறமா தாவேகாவோட திருத்தணி வேட்பாளர் அட்வொகேட் சத்யா இவரை வேட்பாளரா அறிவிக்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் விஜய்க்கு எதிராக வீடியோ பேசிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. பார்த்தா அவர் ஒருத்தர் கேமரா எடுத்துட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. இவர் நடந்து போறாரு. பண்ணி 2 பேர் வராங்க. இவர் ஒத்தாலா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி காட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பயங்கர ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. என்னங்க பிரச்சாரம் வாங்கலாம் என்கிட்ட கிடையாது, நான் நடந்துதான் வருவேன், நீங்களாம் சைக்கிள்ல வாங்க அப்படின்னு சொல்றாரு. இது எப்படிங்க மக்கள் ஏத்துப்பாங்க? இதை தாண்டி பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய எங்களை எல்லாரையுமே ஒரு மாதிரி பேசுறாரு. கேட்டா எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு, நான் வீடியோ போட்டே ஜெயிச்சிருவேன் அப்படிலாம் பேசுறாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னா தாவேகா அப்படிங்கிற இந்த ஒட்டுமொத்த கட்சியுமே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 என்ன பொலிட்டிக்கலா இப்படி பசுமையா நின்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு புது லொகேஷன் கிடைச்சது. சரி, இங்கேயே நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கோம். இப்போ தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி ஏன் தேசிய கட்சிகள் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுல குறிப்பிட்டு சில பேருக்கு ஒரு சீட்டு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் சரி பாஜகவும் சரி அவங்களோட வேட்பாளர் லிஸ்ட்டை அறிவிச்சிட்டாங்க. அதில் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துட்டு கிடைக்கல. ஸோ அதை பற்றியும் இன்னைக்கு பேச போகிறோம். இதை தாண்டி மற்ற கட்சிகள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து இயற்கையாக நடக்குதா இல்லை வேணும்னே பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ நட்டி நடிப்பில் கண்ணன் ரவியோட ப்ரொடக்ஷனில் தம்பி ராமையோட மகன் உமாபதி ராமையா அவருடைய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா TN 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வரப்போகுது ஏப்ரல் 10ஆம் தேதி. அந்த படத்தோட டீசரை பார்க்கும்போதே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் விடும்போதே இது ஏதோ விஜயோட அந்த ஷர்ட்டு பேண்ட்டு லுக்கு எல்லாமே அதே ஒட்டி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா விஜயோட அரசியல் அவர் என்ட்ரி கொடுத்ததுல இருந்து என்னென்ன ஆச்சோ அதை அப்படியே காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா தம்பி ராமையா பார்த்தா புசியானந்த மாதிரியே இருக்காரு. MS பாஸ்கரை பார்க்கும்போது செங்கோட்டையன் மாதிரியே அந்த கெட்டப்ல இருக்கிறாரு. ஸோ எல்லாரையுமே அதுவும் பார்த்தீங்கன்னா ரெட்டிங் கிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீமானவர்களை சொல்ற மாதிரியே இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது அப்பட்டமா ஒரு அரசியல் படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல என்ன கேள்வி அப்படின்னா ஜனநாயகன் படம் அதுவும் இப்போ தேர்தல் நேரத்தில் ஜனநாயகன் படம் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னு கேட்கும்போது அரசியல் சார்ந்த வசனங்கள் இருக்கு, அரசியல் காட்சிகள் இருக்கு. அதாவது திமுகவையோ அதிமுகவையோ அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் சாட்டை எடுத்துக்கிட்டு விஜய் அவர்கள் அடிக்கிறாரு, இந்த மாதிரியான காட்சிகள் இருக்கு, அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லரை பார்க்கும்போது முழுக்க ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் என்ன பண்ண போறாரு, என்ன ஆக போகுது அப்படிங்கிறதே தெரியல. பட் இருந்தாலும் அவரை குறிப்பிட்டு சொல்ற மாதிரி அப்பட்டமா காட்டுறது மாதிரி ஒரு படம் வெளியாக போது எந்த விதமான தடையும் கிடையாது படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர்ல ஒரு இடத்துல நட்டி கையை தூக்கிட்டு ஏதோ போராடிட்டு இருப்பாரு. பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய போர்டுல படத்தை வெளியிடு, எங்கள் படத்தை முடக்காதே அப்படின்ற மாதிரிலாம் போர்டுலாம் பிடிச்சி நிக்கிறாங்க. அப்போ இது என்ன மாதிரி கதையா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு ப்ரிடிக்டே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகா தொண்டர்கள் பத்தியா எங்க அண்ணன் படம் எங்க அண்ணனோட பயோபிக்கே ரிலீஸ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு இது விஜயை கலாய்க்கிறதுக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல ஏதோ நடிகை கூட இருக்கிற மாதிரி சில காட்சிகளையும் காட்டுறாங்க. அப்ப வேண்டுமென்றே இந்த தேர்தல் சமயத்துல மக்களை குழப்புற மாதிரி இருக்கே அப்படின்ற விஷயமும் இருக்கதான் செய்யுது. ஆனா இதுல நடிச்சக்கூடிய நட்டி அவர்கள் பாத்தீங்கன்னா யூத் படத்துல இருந்தே விஜயோட ரொம்ப தோழமையா இருக்கக்கூடிய ஒருத்தர். நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா இன்டர்வியூல ஓப்பனாவே பேசியிருக்காரு. இந்த புலிப்படம் டைம்லலாம் நான் கேமராமேனெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழக்கம் அவரு, எவ்வளோ நல்லா பழகக்கூடியவர், நான் அவரும் நைட்லாம் வெளியெல்லாம் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருக்காரு. ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு பெரிய சந்தேகமே வருது. அப்போ இவர் விஜயோட நட்பாக இருக்கக்கூடிய ஒருவர்.
தம்பி ராமையா பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அவருடைய அரசியல் கருத்து என்னவா இருக்குன்றதையும் பார்த்துருக்கோம். கண்ணன் ரவி அவர்கள் ஒரு மேடையில் கலாநிதி மாறன் அவர்களையும் அந்த திமுக குடும்பத்தை பற்றியும் பெருமையாக பேசின ஒரு வீடியோ வேறு வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. அப்போ ஜனநாயகன் அப்படின்ற படம் வந்து விஜய் சொல்கிற மாதிரி அவருடைய ஒரு பிரச்சார படமாக மாறிடும் அப்படின்றதுக்காக வந்து அந்த படத்தை நீங்கள் தடை பண்ணீங்க. ஆனால் இப்போ வந்து விஜயை கொச்சப்படுத்துகிற மாதிரியோ இல்லை விஜய் வந்து குளோரிஃபை பண்ணுற மாதிரியோ வாட் எவர் அப்படி இருக்கும்போது இந்த படம் மட்டும் எப்படி ஈஸியாக ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆதவர்ஜனா கூட அந்த கேள்வியை தான் வந்து முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா தாவேகாவோட திருத்தணி வேட்பாளர் அட்வொகேட் சத்யா இவரை வேட்பாளராக அறிவிக்கும் போதே நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சொல்லியிருந்தோம் இவர் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய்க்கு எதிராக வந்து வீடியோ பேசிட்டு இருந்த ஒருத்தர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக வீடியோவாக பேசிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய இடங்கள்ல இவர் வந்துட்டு தாவேக்கால சேர போறான்ற செய்தி வருது. அப்புறம் தாவேக்கால இணைகிறாரு. இணைஞ்ச உடனே சீட்டு கொடுக்குறாங்க. எனக்கு அப்பயே ஒரு டவுட் இருந்துச்சு, இவர் வந்து யூடியூபராக இருந்தார், இவர் அட்வொகேட்டு, இவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஏழை தாயின் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன் எல்லாமே சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலுமே இத்தனை ஆண்டுகளாக விஜய் கூட பயணிச்சவங்க யாருக்காவது சீட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை தாண்டி இவருக்கு ஏன் கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ விஜயை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்துருவாங்களா, ஏன் அவங்களுக்குன்னு ஒரு இது இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இல்லை மொத்தமாகவே வந்து அப்படி ஒரு பிரச்சனை தான் இப்போ வந்து வெடிச்சிருக்கு தாவேகா, குறிப்பாக திருத்தணி தொகுதியில். இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாரு. பார்த்தா அவர் ஒருத்தர் கேமரா எடுத்துகிட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, இவர் நடந்து போகிறாரு, பண்ணி 2 பேர் வராங்க. இவர் ஒத்தாலா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, இப்படி காட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பயங்கர ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. என்னங்க ஒரு வேட்பாளர் பிரச்சாரம்னா என்னன்னே தெரியாதா இவருக்கு? இவர் போய் பார்த்தீங்கன்னா நடந்து தனியாக போயிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அவருடைய ஆதரவாளர்கள் அதாவது தாவேகா ஆதரவாளர்கள் தனியாக வந்து பேசுகிறாங்க. என்னன்னா இந்த வேட்பாளர் எங்கள் தொகுதிக்கு வேண்டாங்க, இவரை மாற்றியே ஆகணும். இவர் என்னங்க வந்து எங்களை வந்து பிரச்சார வாகனத்தில் வர சொல்லி அவர்கிட்ட சொன்னால், பிரச்சார வாகனம்லாம் என்கிட்ட கிடையாது, நான் வந்துட்டு நடந்துதான் வருவேன், நீங்களாம் சைக்கிளில் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படிங்க வந்துட்டு மக்கள் ஏற்றுப்பாங்க? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு. கேட்டால் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, நான் வந்து வீடியோ போட்டே வந்து ஜெயிச்சிருவேன் அப்படிலாம் வந்து பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு இது எப்படி வந்து விஜய் இவரை தேர்ந்தெடுத்தாரு, எப்படி வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிறதே வந்து யோசிக்க முடியல. இன்னைக்கு விஜய் அவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த முகம். அவர் ஏன் களத்துக்கு வரல, பிரச்சாரத்துக்கு வரல, மக்கள் முன்னாடி நிக்கலன்னு சொல்லி கேள்வி கேட்டனால தான் அவரே டைரக்டா வந்து இறங்கி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவரு இன்னைக்கு வந்து யூடியூபரா இருந்துகிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுவேன், இந்த மாதிரிலாம் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வேட்பாளரா இருந்தா ஒரு யூடியூபரா இருந்துகிட்டு அரசியல் விமர்சகர்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா நான் வந்து வீடியோ போட்டாலே போதும் மக்கள் என்னை ஃபாலோ பண்ணிடுவாங்க அப்படின்னும் போது இது எப்படி இருக்கு அப்படின்னா தாவேகா அப்படிங்கிற இந்த ஒட்டுமொத்த கட்சியுமே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போறாரு அப்படிங்கிறது எதுக்காகனா மக்கள் மத்தியில பழகணும், அவர் மூஞ்சியை பார்க்கணும், அவர் தொட்டு பேசணும், கண்டிப்பா ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு திமுக அதிமுக எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நேர போய் பார்த்து பேசி பழகி அவங்களுக்குள்ள எப்பயும் ஒரு நட்பு இருக்க மாதிரி காட்டிப்பாங்க. அதனாலதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக இந்த இடங்கள கோட்டையா இருக்குது, இது வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கோட்டையா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது காரணமே அதான். அப்படி பார்க்கும்போது ஒரு அறிமுகம் இல்லாத வேட்பாளர் நேர போய் மக்களை பார்க்கணும். அதை விட நான் வீடியோ போட்டா போதும் அப்படின்லாம் சொல்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக தான் இருக்கு. ஆக்சுவலி அவர்கிட்ட பர்சனலாக இன்டர்வியூஸ்லாம் கூட கேட்டிருந்தோம். அப்பவே வந்து நம்ம மெசேஜ் கூட பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக சீன் போடக்கூடிய ஒரு ஆள் தான் அட்வொகேட் சத்யா. இப்போ அவர் வந்து அங்கே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பாக தாவேகா தலைமை இதை பார்த்துருப்பாங்க, அவங்க நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் அவருக்கு வந்து பாஜகவில் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது, அவர் கோவை வடக்கு கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. இந்த வாட்டி வானதி அவர்களுக்கே அந்த சீட்டு போயிருச்சு. இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜக அப்படிங்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக ஓரளவுக்கு ஒரு நிலையை எட்டி இருக்கு, ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து அண்ணாமலையா தான் இருக்கு. இப்போ பாஜக தரப்புல ஒரு மாநாடோ ஒரு பொதுக்கூட்டமோ ஏதோ ஒரு ஊர்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இவருடைய பெயர் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு பெயர் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு கிளாப்ஸ் விசில் சத்தெல்லாம் பறக்கும். அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவர் அண்ணாமலை. என்னதான் வந்து கட்சி கொள்கை கோட்பாடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் மேல பல விமர்சனங்கள்லாம் வைப்பாங்க, நிறைய பேசுவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் இன்னைக்கு அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாங்க, அரசியலை பேசுறாங்க அப்படின்னும் போது
சீமான் அவர்கள் நிறைய இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள கொண்டு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவரு தமிழக பாஜக தலைவராக இருக்கும்போது ஒரு நல்ல, உண்மையிலே சொல்ல போனா பாஜக ஒரு மதிக்கத்தக்க இடத்துல தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா அவரு அந்த பாஜக தலைமை அப்படிங்கிற இடத்த விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாஜக மேல இருந்த அந்த ஒரு நம்பிக்கை அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அண்ணாமலையோடைய அவருடைய விஷயங்களோ, அவருடைய செய்திகளோ, அவரை பத்தின விஷயங்களோ அதுவே வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு முக்கியமான செய்திகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதே மாதிரி ஏதாவது ஒரு பாஜக நிகழ்வு அப்படின்னா அண்ணாமலை இல்லாம அது நிகழ்வே இல்லை அப்படின்னு இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கப்பட்டுட்டே இருந்தாரு. கண்டிப்பா சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா கூட எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வந்துட்டு நான் வந்து கொஞ்ச நாள் அரசியல்ல இருந்து பிரேக் எடுத்துக்க போறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அப்படி இருந்தாலுமே சரி ஓகே ஒரு பிரேக் எடுத்துட்டு வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்துட்டு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு போட்டியிடுறதுக்கு ஒரு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறது ரீசெண்டா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கோவை வடக்கு கொடுங்க நான் சாதிச்சு காட்டுறேன்னு சொல்லியும் அவருக்கு வந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வருத்தமான செய்தி தான் அவருடைய ஆதரவாளர்களுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அதாவது மாடு மேய்க்கிற தொழில் வந்து ஒன்றும் கேவலமான தொழில் கிடையாது, அதனால வந்து நீங்க அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் பாருங்க ஹெலிகாப்டர் வச்சு தான் மாடுகளே மேய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போட்டு காட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டில் வந்துட்டு மாடு மேய்க்கிறாங்க, ஹெலிகாப்டர்லாம் பறந்துகிட்டு இருக்குது. ஸோ வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தரேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அது ஒரு நக்கலாக தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா 2000 ரூபாய் தரேன், 3000 ரூபாய் தரேன், தங்கம் தரேன், வைரம் தரேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் ஹெலிகாப்டர் தரேன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சில் அதிகமாக வந்துட்டு விஜய் எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்குது. திமுக அதிமுக தாண்டி விஜய் எடுத்து பேசினாதான் வந்துட்டு அந்த வீடியோவும் சரி, அவரோட பேசின விஷயங்களும் சரி, அவங்க கூட இருக்கவங்களும் சரி கொண்டாடுவாங்கன்றதுக்காக அதை தான் ரொம்ப அதிகமாக வந்து முன்னிறுத்திட்டு வராரு. இன்னைக்கு கோவை வடக்குல அண்ணாமலைக்கு சீட்டுன்றதை தாண்டி காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்த விஜயதாரணிக்கு விலவங்கோல்ல சீட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக தரப்புல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஃப் இபிஎஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இபிஎஸ்கள் கூட்டணி வைக்கணும்னு சொல்லும்போது அண்ணாமலையை அந்த இடத்துல தூக்கிடுங்க. ஏன்னா வந்து அவர் வந்து ஜெயலலிதா பற்றி பேசியிருக்காரு, எம்ஜிஆரை பற்றி பேசியிருக்காரு, எங்கள் கட்சியை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காரு, இபிஎஸை பற்றி பேசியிருக்காரு. அவரை தூக்குனாதான் நாங்கள் வந்து கூட்டணியில் வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவருக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக கூட வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறத வந்துட்டு இபிஎஸோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்க இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுக தரப்புலையும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் கை ஓங்கி இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லா இடங்கள்லையுமே தெரியுது. இப்போ இந்த சீட்டு பிரச்சனையிலேயே பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு பேர் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல இன்னைக்கு ஒரு பேர் இல்லைன்றதுக்கு பின்னாடியும் இபிஎஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் லிஸ்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு தான் தெரியும் யார் யாருக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி. அங்கே சண்டை வரப்போகுதுன்னு தெரியல, பாஜகலையும் வரதான் போகுது. பட் இருந்தாலும் இங்கே காங்கிரஸ்ல என்னென்ன சண்டை வரப்போகுதுன்னு தெரியல. இதை தாண்டி ராசாவோட அந்த ஆடியோ நேற்றே பேசியிருந்தோம், அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் அதிகமாக சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி அவங்க குடும்ப பிரச்சனைகள், அந்த முக்கியமான 2G ஸ்பெக்ட்ரம் இதை பற்றிலாம் பேசியிருந்தாங்க சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் ஓட்டு கேட்கறதுக்காக அவங்க வந்து களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆள், அதாவது சபரீஷன் அவர்கள். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன இடத்துல வந்து திமுகவில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இது வரைக்கும் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் அதெல்லாம் கலந்துக்கவே மாட்டார், எப்பவுமே பின்னாடி இருந்து வேலை செய்யக்கூடிய ஒருத்தர். ஆனால் அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு வேலை செய்யறதுக்காக வந்து இறங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு முடிவோட தான் திமுக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் இங்கே தாவேக்காவும் அடுத்தடுத்த பிரச்சாரங்களுக்கு தன்னை தயார்படுத்திட்டு இருக்காங்க. அது ஒரிஜினல் வீடு வீடாக போக ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு வேட்பாளர்களும் அந்த வேட்புமனு தாக்கலையே வந்து மாசாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கில்லி சரத்துலாம் பார்த்தீங்கன்னா ஊர்வலமாகவே போயிட்டு இருக்காரு. போய் அந்த மாதிரிலாம் வந்து வேட்பாளர்லாம் வேட்புமனு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்க சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது, இப்போ அண்ணாமலைக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை தாண்டி வந்து தாவேக்கால அந்த வேட்பாளரை மாற்றணுமா மாற்ற வேண்டாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.